गोविन्द 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 वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास गोविंदा नीलाद्रि निलयवास नित्य कल्याण करुणामूर्ति गोविंदा गोविंदा तिरुमलवास ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద సువర్ణముఖితీరస్థం సువర్ణేద్యం సువర్ణదం సువర్ణాభం సువర్ణాంకం శ్రీనివాసం భజేనిశం శ్రీవత్సవక్షసం శ్రీశం శ్రీలోలం శ్రీకరగ్రహం శ్రీమంతం శ్రీనిధిం శ్రీడ్యం శ్రీనివాసం భజేనిశం. శ్రీనివాస మంగాపురంలో అత్యంత వైభవంగా జరిగేటువంటి நவான்ஹிக பிரம்மோத்சவம். காலையும் மாலையும் நமக்கு விதவிதமான வாகனத்தில் 2 வேளைகளிலும் தரிசனம் தருகிறார். ஆனால் 6ஆம் நாளான இன்று 3 வேளையும் தரிசனம் தரவுள்ளார். காலையில் ஹனுமந்த வாகனத்தில் புறப்பாடு, மாலையில் இதோ தங்கத்தேர் அதாவது ஸ்வர்ண ரதத்தில் மாலை வேளைகளில் பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். ரதங்கள் என்றாலே தேரோட்டம். அப்படி இந்த ரதமானது 4 சக்கரங்களை கொண்டுள்ளது. 4 சக்கரங்கள் எதற்கென்றால் 4 வேதங்களாக கருதப்படுகிறது. அந்த வேதங்கள் கூட பகவானை போற்றி பாராட்டி தங்களுடைய கைங்கரியங்களை இந்த சக்கரத்தின் மூலம்தான் தெரிவித்து கொண்டிருக்கிறதாம். அப்படி இன்று மாசி மாதம் முதல் நாள் விசேஷமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் போற்றப்படுகிறது. இந்த நாளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு கங்கையில் நீராடிய பலனையும் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தையும் தரும் என புராணங்களும் கூறுகிறது. அப்படி இன்று மாசி மாதம் இன்று விஜயா ஏகாதேசி என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளிலே இதோ தங்க ரதத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமியை நாம் சேவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை. यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र ஸ்ரீ விஜயோ பூதிஹி த்ருவாணீதீர்மதீர்மம. அதாவது தலைவனாக கிருஷ்ணனும் வில்லுடன் தயாராக அர்ஜுனனும் இருக்க குழப்பமின்றி நிச்சயமாக அவர்களுக்கே வெற்றி புகழ் வளம் எல்லாம் அல்லவா. ஏனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம் எப்போதும் தியானித்தால் அவர் நிச்சயம் நம்மை ரட்சிப்பார். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை நாம் இப்பொழுது தியானித்துக் கொள்வோம். கிருஷ்ணனை புத்தியாக உருவகித்து கொண்டு நம்மை ஒரு கருவியாக அவனுக்கு அர்ப்பணித்து கொண்டால் நாம் செய்யும் எந்த செயலும் வெற்றி புகழ் வளத்திலேயே முடியுமாம். அப்படிப்பட்ட அந்த தங்க ரதத்திலே இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி.
குருக்ஷேத்திர போரின் முடிவில் அர்ஜுனனின் தேர் தீப்பற்றி எரிந்தது ஏன் தெரியுமா? கண்ணன் செய்த காரியம் என்ன? காரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. ஏன்? இறைவனின் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காக தானே நடக்கிறது. இறைவன் நீங்கள் நினைக்கும் அல்லது நீங்கள் விரும்பும் ஒரு காரியத்தை நடத்தி வைக்கவில்லை என்பதற்காக இறைவனுக்கு உங்கள் மீது கருணை இல்லை என்றோ அல்ல இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்றோ அர்த்தமில்லை. ஒரு பெரும் துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமே அந்த விஷயத்தை நடக்காமல் தடுக்கிறார் என்றும் நாம் சொல்லலாம். சற்று நிதானமாக யோசித்து பார்த்தால் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் நிச்சயம் ஒரு காரணம் இருந்தே தீரும். இந்த உண்மை சிலருக்கு தாமதமாக புரியும். சிலர் கடைசி வரை புரிந்து கொள்ளாமல் இறைவனை குறை சொல்லி திட்டி தீர்த்து புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி காரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடப்பதில்லை. உங்கள் மீது கருணை இல்லை என்றோ கூட நாம் தெரியப்படுத்த வேண்டாம். ஆனால் குருக்ஷேத்திர போர் நிறைவடைந்த பிறகு தேரில் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் அமர்ந்து கொண்டிருந்தாராம். அப்போது அர்ஜுனனிடம் ஸ்ரீ கிருஷ்ணன், போர்தான் முடிந்து விட்டதே, இன்னும் ஏன் நீ தேரிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றாராம். தேரை விட்டு இறங்குவதாக உனக்கு எண்ணம் இல்லையா என்று கேட்டாராம். இதற்கு பதிலளித்த அர்ஜுனன், பரந்தாமா, ஹே கிருஷ்ணா, தேரில் வெற்றி பெற்ற ஒருவனை அவரின் தேரோட்டிதானே முதலில் தேரை விட்டு இறங்கி வந்து கையை பிடித்து இறங்கிவிட வேண்டும் என்றாராம். இதோ சேவிப்போம் தங்க ரதத்திலே. సంశోభితుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు అధికనుడు చిత్విలాసుడు శ్రీనివాసుడు శ్రీనివాసుడు సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు మధ్యాహ్న సంధ్యా సమయ వసంతోత్సవ సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు శ్రీ భూదేవి సతీ సమేతుడు శ్రీ వెంకటేశుడు శ్రీ వెంకటేశుడు నందకిశోర గోవింద గోకుల నందన గోవింద నందనందన గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద
సంరక్షకుడు సర్వదేవతా సార్వభౌముడు సతత కరిరాజవరదుడు సకల కళ్యాణ సద్గుణ నిలయుడు సత్యధర్మ సంరక్షకుడు సర్వదేవతా సార్వభౌముడు సతత కరిరాజవరదుడు చిన్మయానంద సుధా సుందరుడు చిదచిదీశుడు చిన్మయానంద సుధా సుందరుడు చిదచిదీశుడు పరమైశ్వర్య పరిపూర్ణుడు పరబ్రహ్మ పరమాత్ముడు పరమాత్ముడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు అధికనుడు కమనీయ రస చిద్విలాసుడు శ్రీనివాసుడు శ్రీనివాసుడు నందకిశోర గోవింద గోకుల నందన గోవింద నందనందన గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை நமஹ. பக்தர்களே, இதோ வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோதேவோ நபுதோ ந பவிஷ்யத் என்றபடி வெங்கடாத்ரி அதாவது வெங்கடேஷ பெருமாளுக்கு நிகரான தெய்வம் வேறு ஒன்றும் இல்லை என்பதே பொருள். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் தங்க ரதத்திலே அதாவது ஸ்வர்ண ரதத்திலே செவித்து கொண்டுள்ளோம். இதோ பவனி வரும் காட்சியை சேவிப்போம். கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தேரை விட்டு இறங்கி வந்து தனது கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என அர்ஜுனன் விரும்பினானாம். அது தான் தனக்கு கௌரவமாக இருக்கும் என்றும் கருதினான். வெற்றி மகிழ்ச்சியில் இதை சொன்ன அர்ஜுனனின் வார்த்தைகள் ஸ்ரீகிருஷ்ணன் கொஞ்சமும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தேரை விட்டு சீக்கிரம் இறங்கு என மிகவும் கண்டிப்புடன் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணர். வெற்றி சந்தோஷங்கள் அதனை மறைத்து ஸ்ரீகிருஷ்ணனின் வார்த்தையால் மனம் சோர்வடைந்தான் அர்ஜுனன். கவலையுடன் தேரை விட்டு கீழே இறங்கினான். அப்படியும் விடாத ஸ்ரீகிருஷ்ணன், ஏன் இங்கேயே நிற்கிறாய், அந்த பக்கமாக தள்ளிப்போ என்றாராம் உரத்த குரலில். தேரை விட்டு சற்று தள்ளிப்போய் நின்ற அர்ஜுனனை தேரில் இருந்து இறங்கி வந்த கிருஷ்ணன் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு இதனால் அர்ஜுனன் மேலும் ஒரு அடி பின்னால் போனானாம். அந்த சமயத்தில் அவர்கள் வந்த தேர் தீப்பிடித்து எரிந்தது. அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது? ஸ்ரீ கிருஷ்ணன் எதற்காக நம் மீது கோபப்பட்டார்? எப்படி எதற்காக தேர் தானாக தீப்பிடித்து எரிகிறது என நடப்பதற்கான காரணம் ஏதும் புரியாமல் குழப்பத்துடன் நின்றான் அர்ஜுனன். அர்ஜுனனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார், அர்ஜுனா, போரில் உன்னை வீழ்த்துவதற்காக கௌரவர்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் தேரில் உன்னுடன் நானும் தேர்கொடியில் ஹனுமனும் இருந்ததால் அந்த ஆயுதங்களின் சக்தி உன்னை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் போர் முடிந்ததும் தனது வேலை முடிந்ததால் ஹனுமன் புறப்பட்டு சென்று விட்டான். நான் முதலில் தேரில் இருந்து இறங்கி இருந்தால் தேர் அப்போதே தீப்பிடித்து எரிந்திருக்கும். ஆனால் அதை தடுப்பதற்காகத்தான் உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன். வெகு நேரம் எதையும் நிறுத்தி வைக்க முடியாது என்பதால் தான் உன்னை உடனடியாக இறங்கும்படி தள்ளி போகும்படியும் சொன்னேன். இப்போது நான் இறங்கிவிட்டதால் அந்த ஆயுதங்களின் சக்தியால் தேர் தீப்பிடித்து எரிகிறது என விளக்கம் அளித்தாராம். இதேபோல் நாமும் வாழ்க்கையில் நடக்கும் சில காரியங்களுக்கு காரணம் புரியாததால் குழப்பம் அடைகிறோம், கவலைகள் அடைகிறோம். நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதோ, உன்னையே நம்பிக்கொண்டிருக்கும் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை, எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாய், உன்னை நம்பியது எல்லாம் வீணா
நீயும் என்னை கைவிட்டுட்டாயா என்று இறைவனிடம் நாம் புலம்புகிறோம் அல்லவா? பக்தர்களே, இறை நம்பிக்கை, பகவானுடைய நம்பிக்கை உடையவர்கள் அல்லது இல்லாதவர்களோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என வாழ்க்கையில் ஒரு முறையேனும் புலம்பாதவர்களே இருக்க முடியாது. காரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. அப்படி நாமும் கூட அந்த பகவானை பக்தியுடன் பிரார்த்தித்து தியானித்தால் நிச்சயம் அந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படி அர்ஜுனனை காப்பாற்றினாரோ அதே போல் நம்மை கூட காப்பாற்றி எப்பொழுதும் நமக்கு ரட்சித்து கொண்டிருக்கும் அந்த பகவானை இதோ நாம் இப்பொழுது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை श्रीरंगपति मुद्दु तीरंगतमि तेरे सारंगलोचनलु चेरंगरारे श्रीरंगपति मुद्दु तीरंगतमि तेरे सारंगलोचनलु चेरंगरारे सारंगलोचनलु चेरंगरारे కలికి కావేరి తరగలదేలి కంకణపు చెలువ ముత్తియపు శేషలు చల్లగా కలికి కావేరి తరగలదేలి కంకణపు చెలువ ముత్తియపు శేషలు చల్లగా బలువైన భోగీంద్రు పడగ గొడుగుల నీడ కలసాంబు నిధి కన్యకను పెండ్లియాడే బలువైన భోగీంద్రు పడగ గొడుగుల నీడ కలసాంబు నిధి కన్యకను పెండ్లియాడే శ్రీరంగపతి ముద్దు తీరంగతమి తేరే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే సారంగలోచనలు చేరంగరారే తమితోడ సదరంపు తామెరపై నుండు రమణి చూపులతో ఆరతులీయగా తమితోడ సదరంపు తామెరపై నుండు రమణి చూపులతో ఆరతులీయగా మమతకెన్నో విభువములారగింపుచును కమల నెచ్చిలిని భూకాంత పెండ్లాడే మమతకెన్నో విభువములారగింపుచును కమల నెచ్చిలిని భూకాంత పెండ్లాడే శ్రీరంగపతి ముద్దు తీరంగతమి తేరి సారంగలోచనలు చేరంగ. ఓం నమో వెంకటేశాయ. గోవిందా గోవిందా. தாயே தந்தை என்றும் தாரமேகிலை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதிரோர் ஆசையினால் வேய பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியார் என்னை கொண்டாருளே என்று இதோ நாம் அந்த திருவெங்கடேஷ பெருமாளை நாம் சரணடைவோம். பக்தர்களே, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய
பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 6ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் தங்க ரதத்திலே ஸ்வர்ண ரதத்திலே இதோ தங்க தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். அந்த தேர் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் மற்றும் பூ மாலையாலும் மாலையாலும் அலங்கரித்து நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த பெருமாளை நாம் செவித்து கொண்டுள்ளோம். மாசி மாதம் என்பது மிகவும் புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடரும் மாதமாம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள்தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு மிக்க மாதம் என்றும் போற்றப்படுகிறது. மாசி மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதாவது விஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய மிக முக்கியமான தினம் இன்று. வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் என்றும் அழைப்பார்கள். இவை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தவை. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாட்டு செய்து வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக சங்கு சக்கரி தாரியாக பெருமாள் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட்டால் புண்ணியமோ புண்ணியம். பெருமாள் சந்நிதியை 27 முறை பிரதட்சணம் வருவது விசேஷம். ஆலயங்களில் இந்த நாளில் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு வழிபாட்டு செய்ய மனம் அமைதியும் பெறுமாம். அப்படி ஊநேர் ஆக்கை தன்னை உழந்து ஒம்பி வைத்தமையால் யானா என் தனக்கு அடியேன் மனம் புகுந்த தேனே தீக்கரும்பின் தெளிவே என் சிந்தை தன்னால் நானே எய்த பெற்றேன் நரையூர் நின்ற நம்பியோ என்ற பாசுரத்தை பாராயணம் செய்தால் மிகவும் விசேஷம். திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்து மாசி மக நட்சத்திரத்தில் திருநாள்தான் என்கிறது புராணம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது உபநயனம் செய்வதும் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதே மாசி மாதம். எனவே மாசி மாதத்தில் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். 3 மடங்கு பலன்களை தரும். மாதந்தோறும் வருகிற ஏகாதசியே சிறப்புதான். மாசி மாதத்தில் வருகிற ஏகாதசி விரதம் இருப்பது மகா புண்ணியம். அப்படி சகல தோஷங்களையும் போக்கும் பிரம்மத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கத்தை கொடுக்கும் இரு ஏகாதசிகள் வருவது மாசி மாதத்தில் தான் வருகின்றன. உயர் படிக்க விரும்புவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புவர்கள் மாசி மக நாளில் அவற்றையும் தொடங்குவோம் என்று புராணங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட அந்த மாசி மாதம் முதல் நாளான இன்று இதோ தங்க ரதத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம் அல்லவா பக்தர்களே. இந்த ரதத்தில் எழுந்தருளிருக்கும் அந்த பகவானை சேவித்தால் நமது உடலில் இருக்கும் அனைத்து விதமான சகல தோஷங்களும் ஆரோக்கியம் மற்றும் அனைத்தும் நீங்கி நமக்கு எப்போதும் அந்த நல்ல ஆரோக்கியம், செல்வம், சகல சௌபாக்கியம் தருவார் என்று ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த மலையப்பனை ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை சேவித்து கொண்டுள்ளோம். ஆதியில் பகவான் உலகை சிருஷ்டி செய்ய எண்ணி உடனே 16 கலைகள் கொண்ட புருஷ ரூபத்தை கொண்டார் அல்லவா. அந்த விராட் புருஷனின் உடலில் இருந்தே தேவர்கள் மனிதர்கள் தோன்றினார்கள். కొమ్మని పలుకులకు కుశలమస్తు కొమ్మని పలుకులకు కుశలమస్తు సమ్మదపు వయసుకైశ్వర్యమస్తు కొమ్మని పలుకులకు కుశలమస్తు సమ్మదపు వయసుకైశ్వర్యమస్తు కొమ్మని పలుకులకు కుశలమస్తు కుశలమస్తు ఐశ్వర్యమస్తు కుశలమస్తు ఐశ్వర్యమస్తు
కళలను చాలా పెంపొందుచున్న నీవుడు రాజు ముఖభ్యుదయమస్తు కుశలమస్తు అభ్యుదయమస్తు బెడగు కళలను చాలా పెంపొందుచున్న నీవుడు రాజు మోముఖభ్యుదయమస్తు కడునొప్పు నీరజపు కలిగలగేరు నీ వెడగ కుచములకు అభివృద్ధిరస్తు కడునొప్పు నీరజపు కళికలగేరు నీ వెడగ కుచములకు అభివృద్ధిరస్తు కుశలమస్తు అభివృద్ధిరస్తు కుశలమస్తు అభివృద్ధిరస్తు కుమ్మని పలుకులకు కుశలమస్తు కుశలమస్తు ఐశ్వర్యమస్తు జిగిమిగులగా తేనె చిలుకుచున్నట్టి నీ చిగురు మూవికిని ఫలసిద్ధిరస్తు కుశలమస్తు అభ్యుదయమస్తు జిగిమిగులగా తేనె చిలుకుచున్నట్టి నీ చిగురు మోవికిని ఫలసిద్ధిరస్తు సొగసు చక్రములతో సొలయు నీ పిరుదులకు అగణిత మనోరథావాప్తిరస్తు సొగసు చక్రములతో సొలయు నీ పిరుదులకు అగణిత మనోరథావాప్తిరస్తు కుశలమస్తు అభివృద్ధిరస్తు కుశలమస్తు అభివృద్ధిరస్తు కుమ్మని పలుకులకు కుశలమస్తు కుశలమస్తు ఐశ్వర్యమస్తు. ఓం నమో వెంకటేశాయ. అఖిలాంಡ ಕೋಟಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. பக்தர்களே, ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ மாலை வேளையிலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் இதோ தங்க தேரிலே ஸ்வர்ண ரதத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்துக் கொண்டுள்ளோம். ஆத்மானம் ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரத்தமேவச்ச புத்திம் தூ சாரதிம் வித்தி மனః பிரக்கரமேவச்ச என்று ஆத்மாவை தேரின் எஜமானர் என்றும் உடல் தேர் என்றும் புத்தி தேரோட்டி என்றும் மனம் கடிவாளங்கள் என்றும் அறிந்து கொள்ளுவோம். ஆத்மாவை தேரின் எஜமானர் என்றும் உடல் தேர் என்றும் புத்தி தேரோட்டம் என்றும் மனம் கடிவாளங்கள் என்றும் அறிந்து கொள்ளுவோம். ஆத்மானம் ஆத்மன், ரத்தினம் ரதத்தின் இறைவன், அதாவது அமர்ந்திருப்பவர், வித்தி ஷரீரம் ஷரீரத்தை அதாவது மனதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அப்படி இங்கே சம்சாரத்தில் நிலை பெற்ற ஆத்மா அறிவை பெற்று கர்மாவை செய்து விடுதலை பெறவும் சம்சாரத்தில் பயணிக்கவும் தகுதியுடையவர். இரண்டையும் அடைவதற்கான ஒரு வழியாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. கர்மாவின் பலன்களை அனுபவிப்பரும் சம்சாரத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் ஆத்மாவை தேரின் எஜமானராக அறிந்து கொள்ளுங்கள். உடல் உண்மையிலேயே தேர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு தேரை போலவே உடல் குதிரைகளின் இடத்தை ஆக்கிரமித்துள்ள புலன்களால் இழுக்கப்படுகிறது. உடல் முக்கியமாக புத்தியால் வழி நடத்தப்படுவதால் தேர் முக்கியமாக ஓட்டுநரால் வழிநடத்தப்படுகிறது அல்லவா? ஏனெனில் உடலால் செய்யப்படும் அனைத்தும் பொதுவாக புத்தியால் செய்யப்படுகின்றன. மனம் அதன் விருப்பத்தின் சந்தேகத்தின் பண்புகளுடன் கடிவாளமாக இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் காது போன்ற புலன்கள் மனம் கடிவாளத்தால் பிடிக்கப்படும் போது குதிரைகளைப் போல அவற்றின் செயல்பாடுகளை செய்கின்றன. ஆத்மானாம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதம் ஏவச்ச புத்திம் தூ சாரதிம் வித்தி மனః பிரகரம் ஏவச்ச. ஆத்மானாம்
அதாவது இந்த உடல் ஒரு தேருடன் ஒப்பிடுகிறது. தேரை ஓட்டியவர் சுயம் ஜீவாத்மா. ஷரீரம் ரத்தம் ஏவத்து. இந்த உடல் தேர். தேரில் அமர்ந்திருக்கும் சவாரி செய்பவர் ஜீவாத்மன். அப்படி அந்த குதிரைகள் இந்த தேரை இழுக்கின்றன. குதிரைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் கடிவாளங்கள் மனதில் செயல்பாடுகள். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ரதத்திலே இதோ நாம் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை செவித்து கொண்டுள்ளோம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஸ்ரீ ஹரி எடுத்த அவதாரங்கள் எண்ணில் அடங்கா. ஆனால் அவற்றுள் இருப்பது 4 மிக்க மகிமை பெற்றவை. அசுரர்களால் உலகத்திற்கு துன்பம் உண்டாகும் போது அவர்களை அடக்கி நன்மைகளை காப்பதற்காகவே பகவான் பலவித உருவங்களில் தோன்றுகிறார். தர்மம் ஞானம் ஆகியவற்றுடன் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது திவ்ய லோகத்துக்கு சென்ற பிறகு உலகினர் அஞ்ஞானத்தில் சிக்கி ஞான சூனியர்களாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கையில் இந்த பாகவத புராணம் உதயமாகி ஒளிவீசத் தொடங்கியது. துவாபர யுக முடிவில் வியாசர் பராசர முனிவரின் மகனாக அவதரித்தார். மகாவிஷ்ணுவின் கலா அவதாரமாக திகழ்ந்த அவர் வேதங்களை வகுத்தார், இதிகாச புராணங்களை இயற்றினார். எனினும் அவருக்கு திருப்தியும் மன அமைதியும் ஏற்படவில்லை. இத்தகைய சிந்தையுடன் சரஸ்வதி நதிக்கரையில் அமர்ந்து வருந்தி கொண்டிருக்கும் போது நாரத முனிவர் வந்தாராம். அவரிடம் வியாசர் தன் மனக்குறையை கூறி அதனை நிவர்த்திக்க வேண்டினார். அப்போது நாரதர், உலகத்திற்கு க்ஷேமம் தரும் பகவானுடைய புனிதமான குண வைபவங்களை நீர் பாடவில்லை. ஸ்ரீ ஹரியின் குணங்களை வர்ணிக்கும் நூல்களையே சாத்துக்கள் விரும்புகிறார். அனந்தனின் திவ்ய நாமங்களின் மகிமையை கூறும் நூலே மக்கள் பாப்பங்களை போக்கக்கூடியது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த திவ்ய நாமம் பகவானுடைய கோவிந்த நாமத்தை சொல்லி பகவானுடைய திருவருளை பெறுவோம், புண்ணியம் பட பெறுவோம். ஹரியின் குணங்களை பாடி கேட்பதிலேயே சாத்துக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆகவே ஸ்ரீ ஹரியின் குணங்களை பாடுங்கள், பக்தியின் பெருமையை கூறுங்கள், சமாதியில் அமர்ந்து பகவானுடைய லீலைகளை தியானித்து எழுதுங்கள், பரமானந்தம் பெறுங்கள், உலக நன்மை ஏற்படும், பந்தங்களிலிருந்து விடுபட்டு அமைதியை பெறுவீர் என்றார் நாரதர். மேலும் எவன் ஒருவன் தனது ஸ்வதர்மத்தையும் விட்டு பகவானுடைய சரணா கமலங்களிலே பக்தியுடன் சேவித்து வருகிறானோ அவன் அதன் பயனை அடைவதற்கு முன்பே மரணம் அடைந்தாலும் அவனுக்கு நற்செயலே கிட்டும் என்றார்.
సగమదని సా అమరాంగనలదే ఆడేరు ప్రమదంబుననది పాడేరు అమరాంగనలదే ఆడేరు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.